ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு திராட்சத் தோட்டம். ஏசாயா 5:1 சொல்கிறது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சத் தோட்டம் உண்டு. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அழகிய திராட்சத் தோட்டத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். தோட்டக்காரன் ஒரு திராட்சத் தோட்டத்தை உருவாக்கும் போது ஒரு எதிர்பார்ப்போடு உருவாக்குகிறான். அது இனிமையான கனிகளை தராதா என்று காத்திருக்கிறான். மற்ற தோட்டங்களைப் போல அல்லாமல் திராட்சத் தோட்டத்திற்கு அதிக உழைப்பும் விசேஷித்த கவனமும் தேவைப்படுகிறது. அதற்கென்று பாத்தி பிடிக்க வேண்டும், உரமிட வேண்டும், களை பிடுங்க வேண்டும், தேவையான தண்ணீர் ஊற்ற வேண்டும். மட்டுமல்ல, தேவையற்ற கொடிகளை எல்லாம் வெட்டி கிளை நறுக்க வேண்டும். நம்முடைய இருதயமும் அப்படிப்பட்டதுதான். அது தரிசு நிலமாய் கிடக்க விட்டுவிடக்கூடாது. அது கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்குள்ள முட்செடிகள் புதர்கள் பிடுங்கப்பட்டு பண்படுத்தப்பட வேண்டும். எப்படியும் வாழலாம் என்று நினைப்போமானால் நம் வாழ்க்கை பாழாய் போய்விடும். ஆனால் கிறிஸ்துவனுடைய பாதபடியில் அமர்ந்து வாழ்வோமானால் நம் வாழ்க்கை பண்படுத்தப்பட்டும் செழிப்பானதுமான வாழ்க்கையாய் விளங்கும். திராட்சை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் அந்த தோட்டக்காரனுக்கு உண்டு. சிறு நரிகள், குள்ள நரிகள் ஆகியவை குழி தோண்டி வேர்களை கெடுத்து திராட்சை தோட்டத்தை வீணாக்கிவிடக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலே சிறு நரி போல ஆகாத உறவுகள் தந்திரமாய் தலை தூக்குகின்றன. சிலருடைய வீட்டுக்குள்ளே தொலைக்காட்சி மற்றும் ஆபாச புத்தகங்கள் ஆகியவை குள்ள நரி போல நுழைந்து விடுகின்றன. சிலர் தங்களுடைய வீட்டிற்குள்ளே அரசியலை நுழைய விட்டு தேவையற்ற காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய தோட்டம் முட்காடாய் மாறிவிடுகிறது. கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது எதை குறிக்கிறது? சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சத்தையே குறிக்கிறது. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. ஏசாயா 5:7. இன்றைக்கு நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்றால் இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒரு அருமையான திராட்சை செடி வைத்திருப்பதை காண்பீர்கள். நாங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அதன் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே நாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாய் இருக்கிறார். நாம் கொடிகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நேசித்து தம்முடைய திராட்சை தோட்டத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறார். நாம் அவருக்கு கனி கொடுக்கிறோமா? அப்படி கனி கொடுத்தாலும் அது சுவையுள்ள கனிகளாய் இருக்கிறதா? அநேக செடிகள் காட்டு கொடிகளாயும் ஆகாத கொடிகளாயும் மாறி போய்விட்டன. பாரம்பரியமானதும் சடங்காச்சாரமானதுமான இலைகள் இருக்கிறதே தவிர ஆவிக்குரிய கனிகளோ காணப்படவில்லை. தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் நிற்கிற நீங்கள் அவர் மகிழும்படி கனி கொடுக்க வேண்டும் அல்லவா? இன்றைய நினைவிற்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் அதிகாரங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 10, 11 மற்றும் 12ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நல்ல கனி கொடுங்கள். உங்கள் திராட்சை தோட்டத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.